கிருஷ்ணர் கையில் சுழலும் அந்த சக்கரம் ஒரு ஆயுதம்தான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அது சுதர்சன சக்கரம், தர்மத்தை காக்கப் பிறந்த தெய்வீக சக்தியின் வடிவம். சு மங்களம், தர்சனம், தெய்வீக பார்வை, அதாவது நன்மையை நிலைநாட்டும் சக்தி. 108 கூர்மையான பற்கள், தீ போல ஒளிரும் வடிவம், ஒரு முறை புறப்பட்டால் எதிரியை அழித்தே திரும்பும். அது சாதாரண ஆயுதமல்ல, அது காலத்தின் சக்கரம். கிருஷ்ணர் அதை விரலில் சுழற்றுவது அவரின் சக்தியின் சின்னமல்ல, அவரின் கட்டுப்பாடு. அதர்மம் எல்லை மீறும்போது, சிசுபாலனாக இருந்தாலும் பொய்யான விஷ்ணுவாக நடித்தாலும் ஒரே ஒரு சக்கரம் போதும். சுதர்சன சக்கரம் எப்போதும் ஒரு செய்தி சொல்லும்: தீமை செய்தால் அதே சக்கரம் திரும்பி உன்னையே அடையும். அதனால்தான் இன்று வரை பக்தர்கள் நம்புகிறார்கள், பெருமாள் வருவதற்கு முன்பே அவரின் சக்கரம் வந்து பாதுகாப்பு அளிக்கும் என்று. சக்கரம் சுழல்கிறது, வாழ்க்கையும் சுழல்கிறது. நாம் செய்கிற நன்மையும் தீமையும் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அதனால் தர்மமாக வாழுங்கள், சுதர்சனம் உங்களை காக்கும்.